ஜெம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 7/12/2023 சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி, ஆங்கில வருடம் 7/12/2023 வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7 மணி வரை, சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், திதி அதிகாலை 2:23 வரை, நவமி பின் தசமி, திதி அதிகாலை 2:23 வரை, நவமி பின் தசமி திதி, நட்சத்திரம் காலை 6:17 வரை, உத்திரம் பின் அஸ்தம், யோகம் காலை 6:17 வரை, அமிர்த யோகம் பின் சித்த யோகம், சந்திராஷ்டமம் பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய ஜோதிட ஆன்மீக தகவல். வெண்ணி கரும்பீஸ்வரர் ஆலயம் சர்க்கரை நோயை தீர்க்கும் அற்புதமான திருத்தலம். நீடாமங்கலத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இங்கு சென்று சிவபெருமானை தரிசித்து வர தீராத சர்க்கரை நோயும் தீரும். செவ்வாய் அல்லது சனி என்று செல்வது உத்தமம். சர்க்கரையும் ரவையும் சேர்த்து எறும்புக்கு உணவு கொடுக்க இன்னும் சர்க்கரை நோய் படிப்படியாக குறையும். இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். பிடிவாதம் குணம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, சூரியனின் பலத்தால் அரசாங்கம் சம்பந்தமான நல்ல செய்திகள் வந்து சேரும். தந்தை தாத்தா உறவு முறையில் சொத்துக்கள் கிட்ட வாய்ப்பு உண்டு. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், கவனம் தேவை. மருத்துவ விரயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. எதிலும் நிதானம் தேவை. அவசரத்தால் சில காரியங்கள் நடக்காமல் போகலாம். வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தெய்வ பக்தி கூடும். புனித யாத்திரை மேற்கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். கணவன் மனைவி உறவு மேம்படும். வாகனங்களில் வேகமாக செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. படிப்பில் முன்னேற்றம் காணும் வாய்ப்பு உண்டு. சுயதொழில் மந்தம் தன்மையை ஏற்படும், கவனம் தேவை. மேலும் ராதையுடன் கூடிய கிருஷ்ணரை வழிபட இந்த நாள் உங்களுக்கு இனிதாக அமையும். வாழ்த்துக்கள். எப்பொழுதும் உற்சாகம் உள்ள ரிஷபராசி அன்பர்களே, பக்தி கூடும். தனிமையை அதிகம் விரும்புவீர்கள். திடீர் சந்தேகமும் பயமும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உறவின் முறையில் சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். முடிந்தவரை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உடன் பிறந்தவர்களால் பயன் அடையலாம். நில சம்பந்தமான வழக்குகள் கைகூடும் மற்றும் நிலம் சம்பந்தமான லாபம் ஏற்படும். கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. சரியான உறக்கம் இல்லாததால் உடல் உபாதை ஏற்படலாம். அரசாங்க சம்பந்தமான வேலைகள் தாமதம் ஆகும். சுயதொழில் புரிபவர்கள் லாபத்தை அடையலாம். மேலும் இன்று சித்தர்களின் தரிசனம் பெற இனிய நாளாக அமையும். வாழ்த்துக்கள். இனிமையான குணம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு இனிமையான நாள். ராசிநாதன் பலமான செவ்வாய் மற்றும் சூரியனுடன் இணைந்து இருப்பது அதிக பலத்தை தரும். அரசாங்கத்தால் நன்மை உண்டு. சகோதரர்களால் லாபம் அடையலாம். வியாபாரம் பெருகும். சுயதொழில் லாபம் கிட்டும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. மேற்படிப்பு வெற்றி பெறும். கடல் வாணிபம் லாபத்தை கொடுக்கும். மனைவி வழியில் லாபம் உண்டு. புதிய வீடு மாறுதல் அல்லது வாங்குதல் போன்ற எண்ணங்கள் ஏற்படும். கால் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சற்று கவனம் தேவை. வாகனம் இயக்கும் போது அதில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இன்று சனி பகவானை வணங்கி வர இனிய நாளாக அமையும். வாழ்த்துக்கள். வெற்றி கனியை தட்டி பறிக்கும் கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். எதையும் தனித்திருந்து தைரியத்துடன் எதிர்கொள்வீர்கள். பயணம் மற்றும் நீண்ட தூர பயணம், வெளிநாட்டு பயணம் இவை எண்ணியது போல் உங்களுக்கு நடக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வந்து சேரும். நீண்ட நாட்கள் இருந்து வந்த பகை தீர்ந்து உறவுகள் மீண்டும் மலரும். கணவன் மனைவி இடையே உள்ள கருத்து வேறுபாடு நீங்கி மறையும். தோல் சம்பந்தமான மற்றும் அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத தனவரவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. மேலும் இன்று மகேஸ்வரரை வழிபட இனிய நாளாக அமையும். வாழ்த்துக்கள்.
எதையும் வீரத்துடன் எதிர்கொள்ளும் சிம்ம ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் குடும்பத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டிய நாள். தேவையற்ற வாக்குவாதம் மற்றும் பிடிவாதத்தால் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். முடிந்தவரை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இருப்பினும் தைரியத்தை கைவிட மாட்டீர்கள். கூட பிறந்தவர்களால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. படிப்பில் அதிக கவனம் தேவை. வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அது விரைவாக முடியும். அஜீரண கோளாறு, தூக்கமின்மை போன்றவற்றால் உடல் உபாதை ஏற்பட வாய்ப்பு உண்டு. எதையும் அதிகம் யோசிக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. மேலும் இன்று லட்சுமி தேவியை வணங்கி வர இனிய நாளாக அமையும். வாழ்த்துக்கள். சிரித்த முகம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு தேவையற்ற சஞ்சலம் ஏற்படும். எதிலும் அதிக பற்று இருக்காது. போதும் என்ற சொல்லை தாரக மந்திரமாக கொள்வீர்கள். அதனால் மன அமைதி ஏற்படும். தனவரவு தானாக வந்து சேரும். மனைவி வழியில் லாபம் உண்டு. எதையும் சிந்தித்து செயல்படுவீர்கள். துரோகிகள் உங்கள் கண்முன் தெரிவர். ஆனால் அதை கண்டு அஞ்ச மாட்டீர்கள். தைரியம் பல மடங்கு அதிகமாகும். மேல் படிப்பு படிக்க உங்களுக்கு சாதகமாக அமையும். தனியாக இருக்க அதிகம் விரும்புவீர்கள். தீர்த்த யாத்திரை மேற்கொள்ள வாய்ப்பு கிட்டும். இன்று கணபதியை வணங்கி வர இனிமையான நாளாக அமையும். வாழ்த்துக்கள். நாம் ஏமாந்தாலும் இதுதான் தலையெழுத்தென்று மிகவும் எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகமாகும். கொடுக்கல் வாங்கல் கைகூடும். வங்கி கணக்கில் பணம் சேரும். நிலுவையில் உள்ள பணவரவு கைக்கு வந்து சேரும். புதிய ஆடை மற்றும் நகைகள் வாங்க முடிவெடுப்பீர்கள். அதிகம் பேச்சை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அதனால் ஒரு சில பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு உண்டு. கண் சம்பந்தமான கோளாறு ஏற்பட வாய்ப்பு உண்டு. சற்று கவனம் தேவை. எதிலும் நிதானம் தேவை. மேலும் இன்று சனி பகவானை வணங்கி வர இனிமையான நாளாக அமையும். வாழ்த்துக்கள். கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் என்பதற்கு பொருத்தமான விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு தொழில், சுயதொழில், அரசாங்கம் சம்பந்தமான வேலை ஆகிய அனைத்தும் வெற்றியை தரும். எதிலும் சலிக்காமல் உழைப்பே உயர்வு என்று எண்ணி உழைப்பீர்கள். தைரியத்தை மேலும் மேலும் வளர்த்துக் கொள்வீர்கள். கடன் தொல்லை தீரும். பகை தீரும். உறவு முறையில் சுமூகம் ஏற்படும். நெருப்பால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதில் கவனத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. திடீர் லாபம் ஏற்படும். இன்று ரங்கநாதரை வழிபட இனிய நாளாக அமையும். வாழ்த்துக்கள். குரு அருள் மிகுந்த தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு குருவின் அருள் பரிபூரணத்துடன் உள்ளதால் எதையும் எளிதில் சாதித்து முடிப்பீர்கள். எதையும் இயல்பாக செய்து காட்டுவீர்கள். அடுத்தவர்கள் அதிசயக்க வண்ணம் பல காரியங்களை செய்து முடிப்பீர்கள். மற்றவரிடம் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது. வாக்கு கொடுக்க வேண்டாம். கண் சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவனம் தேவை. உடல் நலனில் அக்கறை தேவை. தந்தை வழியில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உயர்வு ஏற்பட வாய்ப்பு உண்டு. வேலை நிமித்தம் காரணமாக வெளிநாட்டு பயணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் மலையில் உள்ள முருகனை வணங்கி வர இனிய நாளாக அமையும். வாழ்த்துக்கள். எதையும் அனாயாசமாக எதிர்கொள்ளும் மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்தி வர வாய்ப்பு உண்டு. ஆன்மீக பயணம் ஏற்படும். ஆனால் உடலில் அதிக சோர்வு காணப்படும். இருந்தாலும் மனம் சலிக்காமல் முன்னேற்றம் காண்பீர்கள். அதிக தைரியம் உண்டாகும். நீண்ட நாட்கள் யோசித்து வந்த சில முடிவுகளை திடீரென்று எடுப்பீர்கள். அதனால் லாபமோ நஷ்டமோ எதிர்பார்க்க மாட்டீர்கள். தந்தை வழியில் ஒரு சில தொந்தரவு ஏற்பட்டாலும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். பக்தி அதிகமாகும். கடல் பயணம் லாபத்தை கொடுக்கும். மனைவி வழியில் லாபம் உண்டு. இன்று பகவதி தேவியை வணங்கி வர இனிய நாளாக அமையும். வாழ்த்துக்கள். உலகமே உங்கள் கையில் வந்தாலும் எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாத கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எதிலும் நிதானம் தேவை. வாக்கு கொடுப்பதில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சில முக்கிய வேலைகளை தவிர்ப்பது நல்லது.
முடிந்தவரை எதையும் செய்யாமல் வேலையில் மட்டும் கவனம் வைத்து அதை சிறப்பாக செய்து முடிப்பதே மேல். புதிய எண்ணங்கள், முடிவுகள் இவை அனைத்தையும் சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனத்துடன் செயல்படுத்துவது நல்லது. இவற்றில் இருந்து விடுபட வலம்புரி விநாயகரை வழிபட வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மனதில் பல கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் பிறரிடம் இனிப்பாக பேசும் மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு கோபம் அதிகம் ஏற்படும்படி சில காரியங்கள் நடந்தாலும் பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் தடைகள் பல இருந்தாலும் அவற்றிலிருந்து மீண்டு வந்து விடுவீர்கள். கணவன் மனைவி இடையே சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். புதிய ஆபரணங்கள் மற்றும் ஆடைகள் வந்து சேரும். தனவரவுக்கு பஞ்சம் இருக்காது. குழந்தைகள் படிப்பில் அதிகம் கவனம் தேவை. திடீர் லாபத்தை ஏற்படுத்தும் நாளாக இன்று அமையும். மேலும் இன்று வனதுர்க்கையை வணங்கி வர வாழ்வு வளமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.